மணி அண்ட் ஃபேம் ரெண்டுமே வேணும்னா எதர் நீங்க செலிபிரிட்டியா இருக்கணும் இல்லைனா பொலிட்டிஷியனா இருக்கணும். பர்சனல் பிராண்டா இருக்கவே முடியாது. இதுதான் எங்க இண்டஸ்ட்ரியோட ரியல் ட்ரூத். நீங்க உங்க இண்டஸ்ட்ரி பத்தி பேசும்போது அது உங்களோட ஆடியன்ஸ் மட்டும் தான் போய் சேரும். உங்க கான்டென்ட் எல்லாத்தையுமே போய் ரீச் பண்ணாது. ரைட் பீப்புள் மட்டும் தான் அட்ராக்ட் பண்ணும். அவங்க தான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, உங்க ஜேர்னியோட கனெக்ட் ஆவாங்க, ஈவென்ச்சுவலா அவங்க தான் உங்ககிட்ட பை பண்ணுவாங்க. நீங்க எல்லாத்தையும் ரீச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கான்டென்ட் பிராடா போகும். எஸ், வியூஸ் வரும், ஃபாலோவர்ஸ் வரும், ஃபேம் கூட கிடைக்கும். ஆனா அது ட்ரஸ்ட் இல்லாத ஃபேம் தான். ட்ரஸ்ட் இல்லாத ஃபேம் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாது. நான் எப்பவுமே இதை தான் சொல்லுவேன். நீங்க எல்லாத்துக்கிட்டையும் பேச நினைச்சீங்கன்னா உங்களால யார்கிட்டயுமே பேச முடியாது. ஃபர்ஸ்ட் உங்க ஆடியன்ஸை பாயிண்ட் பண்ணுங்க, அவங்களை டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அவங்களோட ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. நீங்க எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணணும் ட்ரை பண்ணி மைண்ட் செட், ரிலேஷன்ஷிப், மணி மேனேஜ்மெண்ட் இதை பத்தி எல்லாம் பேசுனீங்கன்னா பீப்புள் உங்களை லைக் பண்ணுவாங்க. ஆனா ரியல் ஹெல்ப்புக்கு உங்ககிட்ட வர மாட்டாங்க. கிளாரிட்டி பில்ட்ஸ் ட்ரஸ்ட், ட்ரஸ்ட் பில்ட்ஸ் பர்சனல் பிராண்ட். இது எங்களுக்கு ரியல் டைம்ல நடந்திருக்கு. ஒன் ஆஃப் த எங்க கிளைண்ட்ஸ்க்கு மோர் தென் 200K பிளஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் விமென்ஸ், எஸ்பெஷலி மதர்ஸ் தான். நான் அவங்களோட ப்ரொஃபைல ஒரு ப்ராஸ்பெக்ட் கிட்ட காமிக்கும் போது நான் இவங்களை பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க ஒய்ஃப் அந்த வீடியோ பார்க்கும்போது நான் இவங்களோட ஒன் ஆஃப் த ஃபாலோவர்னு சொன்னாங்க. அதனால தான் சொல்றேன், நீங்க எல்லாத்தையுமே ரீச் பண்ணணும் ட்ரை பண்ணாதீங்க. தேர் இஸ் நோ யூஸ் இன் இட்.